ஈஸி அல்கோவில் மல்டிபிள் மெத்தட்ஸில் ட்ரேட் பண்ணலாம். நிஃப்டி சிம்பிளில் ஸ்டாக் ஆர் இண்டெக்ஸ் சிம்பிள்ஸில் ட்ரேட் வந்துச்சுன்னா டைரெக்டாக அந்த சிம்பிள்லே ட்ரேட் பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் இப்போது ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதுனால ஸ்பாட்டில் இருந்து ஆப்ஷன் ட்ரேடிங் தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து எங்களுடைய பல்ஸ் ட்ரேடர் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு இப்போ சிக்னல் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஈஸி அல்கோ இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு டிஃபால்ட்டாக இண்டெக்ஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடர் டேப்பில் இருக்கும். இதில் மேலே இருக்கிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் ட்ரிகர் கண்டிஷன். ட்ரிகர் கண்டிஷன் அப்படின்னா இப்போ நிஃப்டியில் லாங் சிக்னல் தான் ட்ரிகர். இது எடிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன மெத்தடில் ட்ரிகர் பண்ண போகிறோம், மேனுவல் லெவல்ஸாக இல்லை சார்ட் சிக்னலாக. மேனுவல் லெவல்ஸ் அடுத்த டியூட்டோரியலில் பார்க்கலாம். இப்போது சார்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி வர சிக்னல்ஸ்க்கு எப்படி ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது இப்போ நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ட்ரிகர் சோர்ஸில் சார்ட் ஸ்ட்ராட்டஜி சிக்னல்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சார்ட்டில் என்ன நேம் இருக்கும். இப்போது ஈஸி அல்கோலேருந்து ஆமி ப்ரோக்கருக்கு டேட்டா ஃபீட் போகும்போது நிஃப்டி ஸ்பாட்டுடைய நேம் வந்து நிஃப்டின்னு இருக்கும். இது டிஃபால்ட்டாக இங்கே டைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி அப்படின்னு டைப் பண்ணால் போதும். ஸோ நம்ம இப்போ நிஃப்டி செலக்ட் பண்ணுவோம். இந்த நேம்லாம் நீங்கள் ஆமி ப்ரோக்கரில் காப்பி பண்ணிலாம் பேஸ்ட் பண்ணலைன்னா இங்கேயே உங்களுக்கு எல்லா சிம்பிள்ஸுமே அவைலபிளாக இருக்கும். தென் என்ன டைப் ஆஃப் சிக்னல் அப்படின்னு நீங்கள் இதை செலக்ட் பண்ணணும். சிக்னல் வந்து லாங் சிக்னல் வந்தால் ட்ரேட் பண்ணணுமா, ஷார்ட் சிக்னல் வந்தால் ட்ரேட் பண்ணணுமா. ஸோ இப்போ இந்த ட்ரிகர் கண்டிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா நிஃப்டி சார்ட்டில் இருந்து லாங் சிக்னல் வந்தால் என்ன பண்ணணும், இதுதான் ட்ரிகர் கண்டிஷன். ஸோ ட்ரிகர் கண்டிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ட்ரிகர் கண்டிஷனுக்கு என்ன ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பாட்டம் செக்ஷனில் ஆட் பண்ணணும். இது டிஃபால்ட்டாக ஆட் ஆகிருக்கும். நீங்கள் மேனுவலாக ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் லெக்னு ஒரு பட்டன் இருக்கும். இங்கே அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நிஃப்டியில் ஸ்பாட்டில் பை சிக்னல் வந்துச்சுன்னா என்ன ஆப்ஷன் சிம்பிள்ஸில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் சாஃப்ட்வேருக்கு. ஸோ எக்ஸ்சேஞ்ச் வந்து என்எஸ்சி, தென் இன்ஸ்ட்ருமெண்ட் டைப் ஆப்ஷன் ஐடிஎக்ஸ், சிம்பிள் நேம் வந்து நிஃப்டி, எக்ஸ்பைரியை செலக்ட் பண்ணுங்கள். தென் ஆப்ஷன் டைப் என்ன அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணோம், கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனா அப்படின்ட்டு. அண்ட் தென் ஸ்ட்ரைக் டைப், இதில் மல்டிபிள் வேரியன்ட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்த மணிலேருந்து எத்தனை பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணோம் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு ஏடிஎம் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் ஸ்ட்ரைக் வந்து 0, 50, 100 அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 0 அப்படின்னா அடுத்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணோம். 50 சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த மணிலேருந்து 50 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணோம். 100 சூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த மணிலேருந்து 100 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணோம். சப்போஸ் இன்றைக்கி நிஃப்டி 24,500 க்ளோஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அடுத்த மணி வந்து 24,500. நீங்கள் அடுத்த மணி ப்ளஸ் 100 சூஸ் பண்ணிங்கன்னா 24,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணோம். மைனஸ் 100 சூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த மணிலேருந்து, அதாவது 24,500 மைனஸ் 100 24,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு 0ன்னு வச்சுக்குவோம். என்ன ட்ரேட் பண்ணணும், பை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கிற ஆப்ஷனை பை பண்ணும். செல் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கிற ஆப்ஷனை செல் பண்ணும். ஸோ இப்படி தான் நம்ம லெக்கை ஆட் பண்ணணும். தென் அப்டேட் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அந்த லெக்கு ஆட் ஆகிடும். நாங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி நிஃப்டி ஷார்ட் சிக்னலுக்கு என்ன கண்டிஷன், ட்ரிகர் கண்டிஷன் என்னென்னா லாங்குக்கு என்ன செட் பண்ணமோ அதே மாதிரி தான் சார்ட் ஸ்ட்ராட்டஜி சிக்னல் செலக்ட் பண்ணுங்கள். சார்ட் சிம்பிள் வந்து நிஃப்டி அண்ட் சிக்னல் டைப் ஏற்கனவே லாங் சூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இங்கே ஷார்ட்னு சூஸ் பண்ணோம். அவ்வளோதான். ஸோ ஷார்ட் சிக்னல் வந்துச்சுன்னா இந்த லெக் இன்ஃபர்மேஷன் என்ன செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லெக் இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகும் தனியாக ஒரு விண்டோவில். என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சில் ஆப்ஷன் ஐடிஎக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நிஃப்டி சிம்பிளில் இந்த எக்ஸ்பைரியில் புட் ஆப்ஷனை பை பண்ண சொல்லி செலக்ட் பண்ணியிருக்கோம். என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏடிஎம்மில் 0. அப்பார்ட் ஃப்ரம் ஏடிஎம் நீங்கள் ப்ரீமியம் செலக்ட் பண்ணலாம். ப்ரீமியம் செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரீமியம்க்கு நீங்கள் ப்ரைஸ் செட் பண்ணணும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா
சிக்னல் வரும்போது எந்த ஆப்ஷனுடைய ப்ரீமியம் 200 ருபீஸில் ட்ரேட் ஆகுதோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணி அதில் ஆர்டர் பஞ்ச் பண்ணணும். ஸோ இதுதான் ஈஸியான மெத்தட், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் லைவ் மார்க்கெட் ஹவர்ஸில் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸை தேடி செலக்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை மட்டும் செட் பண்ணுங்கள். இது ஒன் டைம் செட்டப். அதாவது நீங்கள் ஒரு தடவை செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஏதாவது இதில் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணால் போதும். அதர் கேசஸில் இதில் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எக்ஸ்பைரி கூட இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சு அடுத்த எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பைரி டேட்டும் இது ரோல் ஓவர் பண்ணிக்கும். சப்போஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் எனக்கு ஏடிஎம் 0ல் வேணாம், அட் த மணியில் ட்ரேட் பண்ண வேணாம், இந்த மணியில் அவுட் ஆஃப் த மணியில் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போது இந்த மணியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு மைனஸ் வேல்யூ சூஸ் பண்ணுங்கள், அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் சூஸ் பண்ணுங்கள். அந்த அப்ராப்ரியேட் ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி ஈஸியாக கோ ஆர்டர் பஞ்ச் பண்ணிடும். ஸோ இதுதான் இருக்கிறதுல ரொம்ப சிம்பிளான மெத்தட். டிஃபால்ட்டாக இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி டிசேபிளில் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது வந்து எனேபிள் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ட்ரிகர் கண்டிஷனும் எனேபிள் ஆகிடும், கீழே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராட்டஜியும் எனேபிள் ஆகிடும். இப்போ நான் லாங் ஸ்ட்ராட்டஜி எனேபிள் பண்ணிவிட்டேன், நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஸ்ட்ராட்டஜியை எனேபிள் பண்ணுறேன். இப்போ ஆமி புரோக்கரில் நேற்று என்ன சிக்னல் வந்துச்சோ அதை நான் பார் ரீப்ளே பண்ணி உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஓப்பன் பொசிஷன்ஸ் நான் என்னுடைய ஈஸி எல்போவில் விண்டோவை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரிகர் கண்டிஷனும் ஆப்ஷன் லெக்கையும் நீங்கள் வெர்டிக்கல் அலைன்மெண்ட்லேயும் வச்சுக்கலாம், ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்லேயும் வச்சுக்கலாம். இப்போ நான் வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டில் வச்சுட்டு, ஏன்னா சிக்னல் வரும்போது நமக்கு லைவாக மேலே என்ன ஆர்டர் எக்ஸிட் ஆச்சுன்னு தெரியணும், அதுக்காக நான் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஆமி புரோக்கரில் பார் ரீப்ளே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஸோ பார் ஸ்டார்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நிஃப்டி ஸ்பாட் ஷார்ட்டில் பல்ஸ் ட்ரேடர் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருக்கேன். ஷார்ட் பிலோ 24862 இதுதான் நேற்று வந்து சிக்னல். இப்போ நான் பார் ரீப்ளே பண்ணும்போது அந்த கண்டிஷன் ட்ரிகர் ஆனதும் ஈஸி எல்கோவில் ஆர்டர் பஞ்ச் பண்ணோம். டெஸ்ட் மோட்டில் தான் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஃபார்வர்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போது ஷார்ட் சிக்னல் ட்ரிகர் ஆச்சு. ஷார்ட் சிக்னல் ட்ரிகர் ஆனதும் இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. அதான் நிஃப்டியில் ஷார்ட் சிக்னல் வந்திருக்கு. நம்ம நிஃப்டியில் ஷார்ட் சிக்னல் வந்தால் நிஃப்டி புட் ஆப்ஷனில் அட் த மணியில் பை பண்ண சொல்லியிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஆர்டர் எதில் ப்ளேஸ் ஆகிருக்குன்னா நிஃப்டியில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எக்ஸ்பைரி August 28, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,700. இதுதான் லேட்டஸ்ட்டாக நிஃப்டியில் ட்ரேடான அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ். புட் ஆப்ஷனில் பை எடுத்திருக்கு. என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 53 ருபீஸ். இது எல்லாமே எக்ஸிஸ்டிங் டேட்டா, பார் ரிப்ளை பண்ணுறதால எக்ஸிஸ்டிங் டேட்டா வச்சு எங்கள் ப்ரைஸ் காட்டுது. நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் கரண்ட்டாக ட்ரேட் ஆன ப்ரைஸ் என்னவோ அந்த ஆக்சுவல் ப்ரைஸை தான் இங்கே டிஸ்பிளே பண்ணோம். நெக்ஸ்ட்டு நான் பார் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்னும் ஒரு 2 பாரில் டார்கெட் அச்சீவ் ஆகிடும். டார்கெட் அச்சீவ் ஆனதும் ஷார்ட் சிக்னலுக்கு அந்த பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ண சொல்லி ஆமி புரோக்கர்லேருந்து ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை எக்ஸிக்யூட் பண்ணிவிடும் ஈஸி எல்கோ. இங்கே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிகர்டு, அதாவது இந்த சிக்னல் எக்ஸிக்யூட் ஆகி ட்ரிகர் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஷார்ட் சிக்னல் வந்தால் இது ட்ரேட் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி எத்தனை தடவை உங்களுக்கு ஷார்ட்டு பை இந்த மாதிரி வந்தாலும் ஈஸி எல்கோ ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ராப்ரியேட் பை அண்ட் செல் சிக்னலை செலக்ட் பண்ணி அதுவே ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். அப்புறம் பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். சிமிலர்லி பேங்க் நிஃப்டியில் என்ன சிக்னல் வந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி செல் சிக்னல் தான் வந்துச்சு. நம்ம இன்னும் பேங்க் நிஃப்டி எனேபிள் பண்ணலை, அதனால் அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகலை. நான் பேங்க் நிஃப்டி லாங் ஸ்ட்ராட்டஜியும் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜியும் எனேபிள் பண்ணுறேன். ஸோ இந்த கண்டிஷனை ஒரு தடவை பார்த்துருவோம். நம்ம சூஸ் பண்ணியிருக்க சிம்பிள் நேம் வந்து பேங்க் நிஃப்டி, சிக்னல் டைப் ஷார்ட்டு, ட்ரிகர் சோர்ஸ் வந்து சார்ட் சிக்னல்ஸ். இதுக்கு என்ன லெக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில்
பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டில் ஷார்ட் சிக்னல் வந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டி புட்டு அட் த மணி 0 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது அட் த மணி ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி பைஸ் ஆர்டர் போட சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி லாங்குக்கு என்ன கண்டிஷன் செட் பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி சிக்னல் சிம்பிள் நேம் வந்து பேங்க் நிஃப்டி, சிக்னல் டைப் இஸ் லாங். லெக்கு என்ன லெக்கு சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சேம், ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் புட் ஆப்ஷனுக்கு பதிலாக கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அட் த மணி 0, அட் த மணியில் இருக்கிற கால் ஆப்ஷனை பை பண்ண சொல்லி இன்ஃபர்மேஷன் செட் பண்ணியிருக்கோம். இந்த செட்டப் எல்லாம் நீங்கள் ஒன் டைம் பண்ணணும், அதுக்கு மேலே நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எவ்ரிடே ஈஸியல் கோ அந்த செட்டிங்ஸை மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம். இப்போ நான் பேங்க் நிஃப்டியில் பார் ரீப்ளே பண்ணுறேன். ஷார்ட் சிக்னல் ட்ரிகர் ஆச்சு, ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விண்டோலையுமே மெசேஜ் வந்துடுச்சு. நிறைய பேர் கேட்பாங்க ஆர்டர் வந்தால் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வருமா? கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வித்து சவுண்டு உங்களுக்கு வரும். ஸோ பேங்க் நிஃப்டியில் புட் ஆப்ஷன் ஷார்ட் சிக்னல் வந்ததுனால இந்த கண்டிஷன் ட்ரிகர் ஆகிருக்கு. ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 54,400. அதாவது நேற்று மார்க்கெட் முடியும் போது அட் த மணி ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 54,400. புட் ஆப்ஷன் லாட் சைஸ் 35 எல்லாமே அதுவே செலக்ட் பண்ணி அக்யூரேட்டாக ட்ரேட் பண்ணிடும். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். அப்புறம் ஸ்ட்ராட்டஜியில் இந்த ஷார்ட் டார்கெட் அச்சீவ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் பண்ணிடும். அதையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ ஷார்ட் ட்ரிகர் ஆனதும் பொசிஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜ் வந்துடுச்சு. இதில் டார்கெட் 1ல் பொசிஷன் க்ளோஸ் பண்ணணுமா, டார்கெட் 2ல் பொசிஷன் க்ளோஸ் பண்ணணுமான்ற ஆப்ஷனுமே நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஆமி ப்ரோக்கரில் இந்த ஸ்ட்ராட்டஜியில் ரைட் கிளிக் பண்ணி பெராமீட்டர்ஸ் விண்டோ போங்க. இதில் புக் ப்ராஃபிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து டார்கெட் 1ல் புக் பண்ணணுமா, டார்கெட் 2ல் புக் பண்ணணுமா, இல்லை புக் பண்ணவே வேணாமா அப்படின்றதுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் டார்கெட் 1 தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஆனால் இது பியூர்லி இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப பெரிய டார்கெட்டுக்காகலாம் வெயிட் பண்ணால் வந்த ப்ராஃபிட்டும் மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் இங்கே நீங்கள் டார்கெட் 1 மட்டுமே வச்சுக்கோங்க. சில கிளைண்ட்ஸ் எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வேறு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன மெத்தட் அப்படின்னா டார்கெட் இங்கே போய் ப்ராஃபிட் டார்கெட் போர்ட்ஃபோலியோ டார்கெட்டை ஒரு வேல்யூ செட் பண்ணுங்கள். உங்களுக்கு 8,000 5,000 10,000 எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆல் பொசிஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எனேபிள் டார்கெட் மேனேஜ்மெண்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டார்கெட் மேனேஜ்மெண்ட் ஆன் ஆகிடும். ஓப்பன் பொசிஷன்ஸில் எப்போ ப்ராஃபிட் 8,000 ரீச் ஆகுதோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா எக்ஸிஸ்டிங் பொசிஷன் எல்லாத்தையும் ஈஸியாக ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிடும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலாம். அது எப்படி நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ ஒரு ட்ரேடு எடுத்ததும் 4,000 rupees ஆர் 5,000 rupees நீங்கள் உங்களுடைய கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிங்க எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னுட்டு. அதுக்கப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை எனேபிள் பண்ணிவிட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆன் பண்ணுங்கள். க்ளோஸ் ஆல் பொசிஷன்ஸ் செட்டிங்ஸை எனேபிள் பண்ணிவிடுங்க. இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா பொசிஷன் எடுத்த உடனே 5,000 கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். சப்போஸ் மார்க்கெட் 1,000 rupees 2,000 rupees அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் மேலே போக போக ட்ரைலிங் ஸ்டாப் லாஸும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிக்கினே இருக்கும். இப்போ உங்களுக்கு 8,000 ப்ராஃபிட் அச்சீவ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 3,000 rupees ப்ராஃபிட் கேரண்டீட். ஏன்னா 8,000ல் இருந்து 5,000 rupees லெஸ் பண்ணிங்கன்னா 3,000ல் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் ஆகிருக்கும். ஸோ மார்க்கெட் சிங்கிள் டைரெக்ஷனில் இருக்கும்போது மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். பட் எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் வேணாம், சிக்னல் டு சிக்னல் ட்ரேட் பண்ணால் போதும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆமி ப்ரோக்கர் பல்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் டார்கெட் 1 எனேபிள் பண்ணுங்கள். டார்கெட் 1 அச்சீவ் ஆனதும் எக்ஸிஸ்டிங் பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். இப்போது டார்கெட் 1 அச்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ரிவர்ஸ் சிக்னல் வந்துடுச்சு, பை அபவுட் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துச்சுன்னா ஈஸியாக என்ன பண்ணோன்னா நம்ம ஷார்ட்டுக்கு ஒரு புட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ பை சிக்னல் வந்ததும் அந்த புட் ஆப்ஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டு லாங் பொசிஷனில் நம்ம என்ன செட்டப் பண்ணியிருக்கோம், கால் ஆப்ஷனை பை பண்ண சொல்லி செட் பண்ணியிருக்கோம். ஸோ கால் ஆப்ஷன் பொசிஷனை ஓப்பன் பண்ணோம். கம்ப்ளீட்லி ஆப்போசிட் சிக்னல் வந்தாலும் இதுவே எல்லா பொசிஷன்ஸும் மேனேஜ் பண்ணிக்கும். நீங்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல்
இதை ஜஸ்ட் மானிட்டர் பண்ணிங்கன்னா போதும், ட்ரேட் ஈஸிலி அண்ட் குயிக்லி ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்படி தான் நீங்கள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடரை சிக்னல் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட்.